அந்நிய நாட்டால் சிறைபிடிக்கப்பட்ட கப்பலில் இருந்த இந்திய மாலுமிகளை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய மாலுமிகள் சங்கம் சார்பாக வலியுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை சேப்பாக்கத்தில் ஃபார்வர்ட் சீமென்ஸ் யூனியன் ஆஃப் இந்தியா சங்க துணைத் தலைவர் நரேந்திர ராவ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கடந்த மார்ச் 26ஆம் தேதி அமெரிக்காவில் சென்ற கப்பலில் இருந்த 18 இந்திய மாலுமிகள் சிறைபிடிக்கப்பட்டுள்ளனர் என்று கூறினார். அதேபோன்று ஏப்ரல் 13ஆம் தேதி கடத்தப்பட்ட 17 இந்திய மாலுமிகள் ஈரான் ராணுவ கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். விரைவில் இவர்களை மீட்க மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். கப்பலிலே இருக்கிற அந்த எம்பி டாலி என்ற கப்பலிலே இருக்கிற எந்திரம் பழுதாகிவிட்டது. உடனடியாக மின்சாரம் அனைத்தும் ஸ்தம்பித்து போய்விட்டது. ஆகவே அந்த கப்பலை நிறுத்த முடியவில்லை. அது வந்திருக்கிற ஸ்பீட் வேகத்திற்கு நேரா போய் அங்கிருந்த ஒரு பிரிட்ஜில் இடிச்சிருச்சு. அது முழுக்க முழுக்க ஒரு ஆக்சிடென்ட் தான். அமெரிக்க அரசு உடனடியாக அந்த எம்பி டாலி என்ற கப்பலை கைது செய்து ஒரு 22 மாலுமிகள் இருக்கிறார்கள். மாலுமிகள் அப்படின்னா இங்கிலீஷ்ல நாங்க சீஃபேரர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 22 பேர்ல பெரும்பாலானவர்கள் கிட்டத்தட்ட 17-18 பேர் இந்தியாவுடைய குரூஸ், இந்திய மாலுமிகள். தன்னுடைய வீட்டுக்காக, வயிற்றுக்காக, பிழைப்புக்காக போயிருக்கிற மாலுமிகள், சீஃபேரர்கள் மீது எந்த விதமான குற்ற புலனாய்வு எல்லாம் செய்யாம அவர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று இந்த அரசுக்கு நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம். தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களும் அதில் தலையிட வேண்டும். அதில் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்களும் தலையிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள்.